الحمد لله الذي هو أكبر ودينه أكبر وشرعه أكبر وأمته أعلى وأكبر من كل طغاة الأرض وأشهد أن لا إله إلا الله وأشهد أن سيدنا وقائدنا وقرة أعيننا وهادينا إلى الله محمد صلى الله عليه وسلم. يقول الله عز وجل في قرآن العظيم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. أما بعد. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். ரமதான் முபாரக். இன்று நான் உங்களிடம் ரமதானுடைய தனி சிறப்புகளையும் அது நமது வாழ்க்கையில் ஏற்படுத்தும் தாக்கங்களையும் பற்றி பேச ஆசைப்படுகிறேன். ரமதான் என்றால் அது குர்ஆன் இறக்கி அருளப்பட்ட மாதம் எனவும், நோன்பு நோற்கும் மாதம் எனவும், நம்மிடத்தில் பொறுமையை அதிகரிக்கும் மாதம் எனவும், அல்லாஹ்விடம் நெருக்கத்தை ஏற்படுத்தி தருகிற மாதம் எனவும், நன்மைகளை பன்மடங்கு பெற்று தருகிற மாதம் எனவும், லைலத்துல் கத்ர் இரவை கொண்டுள்ள மாதம் எனவும், அதன் முக்கியத்துவம் என்னவென்றும் இன்னும் பல சிறப்புகளை பற்றி வழக்கமாக பேசுவதை நாம் காணலாம். ஆனால் நான் இன்று 3 முக்கிய விஷயங்களை உங்களுக்கு முன் வைக்க விரும்புகிறேன். ரமதான் மனித குலத்திற்கு அவர்களுடைய வாழ்க்கையில் மிக உயரிய படித்தரத்தை அமைத்து தருவதாக இருக்கிறது. அதாவது இறைவனுடைய ஏவல் விலக்கல்களை கடைபிடிக்கும் விஷயத்தில் அது மற்றவர்களை காட்டிலும் முஸ்லிம்களுக்கு உயர்ந்த படித்தரத்தை அமைத்து தருகிறது. இரண்டாவது விஷயம் என்னவென்றால், ரமதான் நமக்கு நாம் நினைப்பதை விட கூடுதலாக செய்ய முடியும் என்பதை உணர்த்துவதாக இருக்கின்றது. அதாவது வருடத்தின் மற்ற நாட்களை விட ரமதான் மாதத்தில் கூடுதலான நற்காரியங்களை செய்யக்கூடிய மக்களாக நம்மை ஆக்குகின்றது. மூன்றாவது விஷயம் என்னவென்றால், ரமதான் மாதம் ஒரே உம்மத் எனும் உணர்வை முஸ்லிம்களிடத்தில் புதுப்பிப்பதாக இருக்கின்றது.